சிவனுக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் சிவன் கோவில்களில் பக்தர்களுக்கு சடாரி வைத்து ஆசி வழங்கும் சுவாரஸ்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது செம்பனார் கோவில் திருத்தலம். இங்கு சொர்ணபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் அருள் பாலிக்கிறார். இந்த மூலவர் 32 இதழ்களை கொண்ட தாமரை வடிவ ஆவுடையாரின் மீது சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயம் மிகவும் பழமையான திருக்கோவில்களில் ஒன்று. இந்த ஆலயத்தில் 8 கரங்களுடன் காட்சி தரும் சிவபெருமானின் திருவுருவத்தை தரிசிக்க முடியும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், ஆந்திராவில் உள்ள காளகஸ்தி ஆலயம், சுருட்டப்பள்ளியில் உள்ள சிவன் கோவில் போன்ற ஆலயங்களில் பெருமாள் கோவில்களில் செய்வதைப் போல சடாரி வைத்து ஆசி வழங்கும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் இருக்கும் சிவபெருமானின் திருநாமம் சந்திரமௌலீஸ்வரர் என்பதாகும். இவர் 3 முக லிங்கமாக தரிசனம் தருகிறார். கிழக்கு முகம் தத்புருஷம், வடக்கு முகம் வாமதேவம், தெற்கு முகம் அகோரமூர்த்தியாக வணங்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் சுரண்டப்பட்டியில் சிவபெருமான் பள்ளி கொண்டிருப்பதைப் போல அனுமன்காட் என்ற இடத்திலும் அம்பிகையின் மடியில் ஈசன் சயனித்திருக்கும் திருக்கோலத்தை காணலாம். ஆலகால விஷத்தை உண்டதால் மயக்க நிலையில் சிவன் சயனித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு தெற்கே சிறிது தூரத்தில் ஜூரகரீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார். அதேபோல் வேலூர் கோட்டைக்குள் அமைந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலும் ஜூரகரீஸ்வரர் இருக்கிறார். மயிலாடுதுறை அருகே உள்ள திருவிற்குடி என்ற இடம் உள்ளது. இங்குள்ள சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள உற்சவமூர்த்தி தனது திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி அருள் பாலிக்கிறார். இந்த சிவனுக்கு பெருமாளைப் போல துளசியை வைத்து அர்ச்சனை செய்கிறார்கள். தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் ராஜகம்பூர மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தில் 3 தலைகளுடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். உங்களுக்கும் சிவனை பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.